தாழ்மைப்படுங்கள். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். செய்திக்க தலைப்பு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்த தேவ பிள்ளைகள் சத்தமா வாசித்துடலாம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஒரு மனுஷன் உயர வேண்டுமானால், ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நீ நானும் மனுஷனுக்கு முன்ன ஒரு தலைய குனிக்கிறது என் தெய்வத்துக்கு முன்ன தலை குனியனா? ஒரு அல்லையில கூட வந்துருக்கீங்க. ஆமா, அந்த வசனம் சொல்லுது, நீ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படு. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவரை யார் உயர்த்துவார்? அவர் உங்களை உயர்த்துவார். நம்ம இருதயத்தை ஒன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். நம்ம யாருக்கு முன்னாக தாழ்மைப்படுகிறோம் என்பது முக்கியம். நிறைய பேரை பாருங்க, மனுஷன் தாழ்மைப்படுவோம். 10 ரூபாய் போட்டா, 5 ரூபாய் போட்டா பிழைச்சிடலாம, 100 ரூபாய் போட்டா பிழைச்சிடலாம, அல்ல அவன் ஏதாவது ஒரு ஹெல்பிங் பண்ணா பிழைச்சிடலாம. இல்ல தேவ பிள்ளை, நீ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது நாம் எப்படி நிற்கிறோம் என்று இப்போ ஒண்ணு யோசித்து பாருங்க. ஆராதிக்கிறோம், தேவனை பார்க்கிறார் என்று மனதார ஆராதிக்கிறோமா? ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், மனுஷன் பார்வைக்கு உட்கார்ந்து இருக்கோமா? தெய்வத்திய பார்வைக்கு உட்கார்ந்து இருக்கோமா? மனுஷன் முன்பு நாம் எப்படி நிற்கிறோம்? கர்த்தருக்கு முன்பு இப்படி நிற்கிறோம். ஆமென் சொல்லுங்க, ஹalleluya சொல்லுங்க. பக்கத்து வீட்டுல ஒரு விருந்து இல்லை, எதுக்காக வச்ச ஒரு அக்கா, நீ வரணும்னு ஒரு வார்த்தை சொல்லுது. நீ எந்த டெல்லியில நின்னாலும் அந்த அக்கா கூப்பிட்டான அந்த நேரத்துக்கு என்ன செஞ்சிருவேன்? வந்து அட்டன் பண்ணுவேன். என்னத்துக்கு தெரியுமா? அப்புறம் உங்க முகத்துல நான் பார்க்கணும்னா கேவலமா இல்லையா இருக்கும். ஆனா நீ எத்தனையோ ஆராதனைய, உன்னை சிருஷ்டித்த, உன்னை உருவாக்கின, உன்னை படைத்த அப்பாவுக்கு முன்ன ஆராதனையில நீ வரையில தெரியுமா? ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya. ஏன் தெரியுமா? அப்பா உன்னை பார்க்கிறாருன்னு ஒரு இருதயத்துக்குள்ள கட்டில்கள் அவ நினைவு. சிலர் கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கு, சிலர் கர்த்தருக்கு முன்பாக ஓடி போயிருப்பாங்க. மொர்தெகாய் யாருக்கு முன்பாக நின்னா? தெய்வத்துக்கு முன்பாக நின்னான். ஆனா மொர்தெகாய்க்கு விரோதமாக தூக்குமரம் செய்யப்பட்டது. ஆனா மொர்தெகாய் வெட்கப்படவில்லை, தலை குனியவில்லை. மனுஷனை, ராஜாவை நம்பின மொர்தெகாய் தலை குனிந்தார். ஆமா, சோத்திரம். அவன் மொர்தெகாய் தெய்வத்தை நம்பி இருந்தான், அவன் தலை குனியவே இல்லை. அவன் கழிச்சு பார்த்தான், ஆட்டி பார்த்தான், உதைச்சு பார்த்தான், இவன் திருங்கவே இல்லை. ஆனா ராஜாவை நம்பின ஆமா, சொந்த மனைவிக்கையும் ஆமன், ஆலோசனைக்காரனுடைய ஆலோசனையை கேட்ட ஆமான், தேவன் எழுந்தருளினால் ஆமான் தலை குனிந்தார். சொல்லுங்க, இப்ப நீங்க யாருக்கு முன்ன தலை குனிங்க? மனுஷனுக்கு பயறீங்களா? தெய்வத்துக்கு பயறீங்களா? ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. சோத்திரம், சோத்திரம். நினைவுக்கு போய் தேவனை ஆராதிக்க சொன்ன யோனா, ஆமா, தேவனுக்கு முன்பு தலை குனியாத எங்க ஓடுனா? வழி மாறி ஓடுனா. ஆனா மீனுக்க வயிற்றுக்குள்ள வச்சு தலை குனிந்தார். ஆமென் சொல்லுங்க. சிலர் ஒழித்து கொள்வதில் சந்தோஷமா இருப்பாங்க. நான் ஆமா, ஆண்டவர் ஆராதனை வந்தாதானே தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு, என்ன சொல்லிடுவாரு, அதனால நான் ஒழிச்சுக்கலையே. பாருங்க, அங்க ஒரு மீனையும் கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. மனுஷனுக்கு முன்பு நிற்கிறோமா என்பதை விட நாம் தெய்வத்துக்கு முன்பதாக நாம் எப்படி நிற்கிறோம் என்பது முக்கியம். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ஒரு மனுஷன் நின்றார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து கர்த்தருடைய பிள்ளைகள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17:1.
பாத்தீங்களா? இந்த எலியா சொல்லுகிறாரு, நான் கர்த்தருக்கு முன்பு நிற்கிற நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். கரங்களை தட்டி ஒருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் சொல்லி அந்த எலியா, நான் யாருக்கு முன்ன நிற்கிறேன்? கர்த்தருக்கு முன் நிற்கிற சபையே, நீங்க யாருக்கு முன்ன நிக்கீங்க? நான் நிறைய சாட்சியை காட்டேன். கடினமான உள்ளவங்களை மனுஷன் மாதிரி எப்படி ஆண்டவரே ரட்சிப்பாரு. ஆமாங்க, கடினமான மனுஷனை ஒரு பல்லுக்குள்ள இருக்கிற புழுவை இழக்கி விட்டா அவன் அசைஞ்சிருவான். அவனுக்கு சுய அதோட நின்னுறான். அது வர நாயின்னு தட்டுவான். அதோட சுய நிக்க நில்லு முழங்கால தேவம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். தேவப்பிள்ளை எலியா ஆகாப்புக்கு முன்ன போய் நின்னுட்டு மழை பெய்யாது, ஸ்தோத்திரம், என்ன பெய்யாது? பனி கூட பெய்யாது. ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு சொல்லியா, நான் யாருக்கு முன்ன உள்ளவன்? நான் கர்த்தருக்கு முன்ன நிற்கிறவன். நீ கர்த்தருக்கு முன்பாய் நீ நிற்கிற நீ ஆனால் ஆமென், கர்த்தர் நல்லவர். நீ தேவத்துக்கு முன்ன நிற்க நிற்க கர்த்தர் அசைத்துக் கொண்டிருப்பார். அவருடைய ஜீவனை கொண்டு இப்பொழுது நான் சொல்லுகிறேன் என்றார். யாருடைய ஜீவனை கொண்டு? தெய்வத்துக்கு ஜீவனை கொண்டு. ஆமென். அசைக்காத உள்ளத்தை தேவன் அசைக்க வைப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம கர்த்தருக்கு முன்ன மாத்திரம் நின்னா போறோம். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். பைபிள் தரங்க தயவு செய்து. நம்ம உட்கார்ந்திருக்க சர்ச் தானே. எடுத்து வாசிங்க. பாத்தீங்களா? இன்னைக்கு ஆகாப்புக்கு முன்ன நிக்கிற ஆகாப்புக்கு முன்ன எலியா தன்னை என்ன செய்ய போறார்? காண்பிக்க போறார். சபையே, நீ ஒருவேளை கலெக்டரை போய் பார்க்க போகலாம், நீ வேற ஒரு மந்திரிய பார்க்க போகலாம். நீ தேவனுக்கு முன்ப நிற்கிற மனுஷன்னா அவங்க உன்னை கண்ணோக்கி பார்ப்பான். ஆமென் சொல்லு சபையை. கையெழுத்து. அல்லேலூயா. நீ எந்த வழியில போனாலும் தேவத்துக்கு முன்ன நிற்கிற மனுஷன்னா அங்க வழி திறக்கும். அவர் சொல்லுகிறார், நான் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். இன்னும் ஒரு வேளை ஆமென் ஆடை பார்த்து ஆபரணங்களை பார்த்து ஒருவேளை தோற்றத்தை பார்த்து மனுஷன் எடை போட்டு ஆமா உன்னை என்னையும் சொற்ற தகைக்குறவாய் பேசலாம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க, நீ தேவனுக்கு முன்ன நிக்கிற மனுஷன்னா உன்னை பேசுறவளை தேவன் பிடிப்பார். ஆமென் சொல்லுங்க. எலியா எப்பொழுது கர்த்தருக்கு முன்பா நிற்கிற ஒரு அனுபவம் உள்ளவர். ஆமென். பாருங்க, அவர் சொல்ல, நான் யாருக்கு முன்ன நின்னேன்? கர்த்தருக்கு முன்னே நின்னேன். இப்ப யாருக்கு முன்னே நின்னேன்னு சொல்றாரு? சேனைகளில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். ஆமென் சொல்லுங்க. உண்மையாகவே தெய்வத்துக்கு முன்னாக நிற்கிற மனுஷன். பாருங்க, இந்த தெய்வத்துக்கு முன்னாக நின்ன மனுஷனுக்கு ஒரு வீழ்ச்சி வந்தது. ஆமென். அந்த வீழ்ச்சியில பாருங்க, ஆமென், நாட்கள் போன போது, சூழ்நிலைகள் மாறின போது, பிரச்சனைகள் சூழ்ந்த போது, பயங்கள் இவனை பிடித்த போது, அநேகர் அவனை விட்டு போன போது, ஊழிய கசப்பாய் தெரிந்த போது, ஆமா சொல்றாரு, போற ஆண்டவர என் ஜீவனை. சில தெய்வத்துக்கு முன்ன நிற்கிற பிள்ளைகளுக்கு சில சூழ்நிலையில அவன் நாட்கள் போக போக ரட்சிப்பு மங்க மங்க சூழ்நிலைகள் மாற மாற தெய்வத்துக்கு நிற்கும் போது ஒரு துரும்பு கூட நம்மளை தொட முடியாது. ஆமென். தெய்வத்தை விட்டு விலக விலக பிரதிஷ்டை உடைய உடைய தீர்மானம் உடைய உடைய சத்துரு உலகமும் மாமிசமும் கவலை நெருங்க நெருங்க சூழ்நிலைகள் மாறும்போது, பிரச்சனைகள் மாறும்போது பயம் நமக்குள்ள வரும். ஆண்டவர் இருந்தா பயம் என்ன செய்யாது நமக்குள்ள
நிறைய நேரம் வரையில. ஆமா, ஆனா கர்த்தர் இல்ல, கர்த்தர் நம்மளை விட்டு வெளியே போனாருன்னா பயம் நமக்குள்ள வரும். ஆமென். எதுக்கு வாழ்வது, எதுக்கு ஊழியம் செய்வதென்று அவர் நினைத்தார். நான் சாச்சத்தா போறோம் பாருங்க. ஆனால் கர்த்தர் அவனை தேடி வந்தார். அதான் விசேஷம். ஆமென். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா துக்கத்தில் நான் மடிந்திருப்பேன், உங்க வார்த்தை மட்டும் தேற்றா. உணர்ந்து பாடுங்க. ஒரு நாள் மரண கண்ணில் ஒன்ன ரட்சித்ததை நினைத்து பாடு. இருப்பேன், உங்க வார்த்தை மட்டும் தேற்றா இருந்தா மன சஞ்சலத்தா மாடித்திருப்பேன். அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. சபே praise the Lord. உடர கமனரதோ தானியலை போல கர்த்தருடைய சமூகத்துல தைரியமா சிங்கமா நில்லு. சிங்கத்தை கையில ஒப்பு கொடுக்க மாட்டாரு. சிங்கம் கூட்டமா சேரட்டு, நீ தனிமையா நில்லு. அந்த சிங்க குகையில கர்த்தரை ஒப்பு கொடுக்க மாட்டார். யாருக்கோ இந்த வார்த்தை ஆவியானவர் தெளிவா எனக்கு உணர்த்தி அதை பேச வைக்கிறதை நான் ஆவியில உணர்கிறேன். தேவப்பிள்ளை, உன்னை சூழ்ந்து வேற சூழ்நிலைகள் எல்லாம் அவர்கள் திரள் கூட்டமா இருக்கலாம். நீ ஒரு தாவீதா இருந்தாலும் நீ நிற்கிறது தெய்வத்துக்கு முன்னே. சிங்கத்தின் வாயை கட்ட கர்த்தர் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ஆமென், 3 பேரும் தானியேலுடைய உத்தரத்தில் கீழ்ப்படிய தேவையில்லை. நாங்க தெய்வத்துக்கு முன்ன நிற்கிற பிள்ளைகள் என்று உறுதி எடுத்தார்கள். பலசாலிகளை கொண்டு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கட்டி தீயை 7 மடங்கு தீயை கூட்டி அந்த தீயில போட்டவார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிந்து போகவில்லை, பலசாலிகள் எரிந்தார்கள். பயப்படாதே, நான் என்னோடு கூட இருந்து நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். சூழ்நிலைகள் மாறலாம், ரட்சித்த கர்த்தர் மாற மாட்டார். சூழ்நிலைகள் மாறலாம், அபிஷேகித்த தெய்வம் மாற மாட்டார். உடல ரகமன ரதுன ரபோ தின ரகமன லரதின பௌஷே. அவர் சொல்லுகிறார், உன்னை கடையாந்தரங்களில் இருந்து கண்டுபிடித்தேன், தாயின் வயிற்றில் இருக்கும் போதே கண்டுபிடித்தேன், உன் எலும்புகள் உருவாக முன்னே உன்னை கண்டுபிடித்தேன். அந்த தேவன் உன்னை கைவிட மாட்டார். ஆனா ஒண்ணு மாத்திரம் நீ நானும் செய்யணும். என்ன தெரியுமா? தெய்வத்துக்கு முன்னாடி நாம் யாருக்கு முன்ன நிற்கும்? மனுஷனுக்கு முன்ன தலை குனிந்து நிற்கும். மனுஷன் ஏதாவது பண்ணுவாய் என்ன தலனுக்குரியதை விட தெய்வத்துக்கு முன்ன நிற்போம். பாருங்க, ஒரு நாள் சேனைகளின் கர்த்தருக்கு முன்ன நின்ன நான், கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் என்று சொல்ல எலியா சொல்லுகிறார். சூழ்நிலைகள் மாறின உடனே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. சொல்லுகிறார், ஒரு நாள் பிரயாணம் பட்டு நான் சாக வேண்டும் என்று போனார். எத்தனை நாள் பிரயாணப்பட்டாரு? சாவுக்கு ஆவிக்குரியவை உடனே சாவ மாட்டான். சாவ தேவன் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டான். அவன் பிரயாணப்பட்டு போவான். நான் கேட்கட்டு சபையை பார்த்து, எத்தனை நாள் சாவணும்னு சொல்லிட்டு நீ தீர்மானம் எடுத்திருக்கலாம். சபையே, நீ பிரயாணப்பட்டு போயிருக்கலாம் சாவுக்கு. ஆனா தேவன் என்ன சாவுக்கு என்ன செய்ய மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா உன் அழைப்பு வித்தியாசம். பாருங்க, சொத்ரு ஒரு நாள் பிரயாணப்பட்டு நான் சாக வேண்டும் என்றான். என் ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளும் என்று சொன்னான். யாரு? எலியா. ஆமென். வாசிங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று நீ உட்கார்ந்திருக்க எங்கேயோ போய், நீ எங்கேயோ இருக்க வேண்டிய நீ எங்கேயோ போய் மாறி போய் பிரயாணப்பட்டு பட்டு பட்டு உட்கார்ந்திருக்கலாம். ஆனா தேவன் உன்னை சாவ கொடுக்க மாட்டார். போதும் கர்த்தாவே. ஆமா, சொல்லி அவன வாழ்க்கையில போதாப்பா, இந்த துன்பம் போதும், இந்த தியாகம் கூட போதும், ஈ கொட்டுகிறது போல இன்னும் பின்னும் என்னை கொட்டுகிறார்கள், போதும் எடுத்துக்கொள்ள. இல்ல, உன்னை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடுத்த
எடுத்துக்கொள்ளும். என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. சோர்ந்து போன நீ இப்படிதான் சொல்லுவ. அந்த பரிசுத்தவான்களை பார்க்கிற நான் நல்லவர் அல்ல. இயேசுவை போல ஒரு நல்லவர் உலகத்திலே இல்லை. இயேசுவை போல ஒரு உண்மை உள்ளவர் உலகத்திலே இல்லை. அவர் சொன்ன காரியம் நான் நல்லவன் இல்லப்பா, என்னை எடுத்துக்கொள்ளும். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன், எல்லாம் கவனிங்க, அக்கினியை இறக்கின மனுஷன், அற்புதங்களை செய்த மனுஷன், மழையும் பனியும் பெய்யக்கூடாது என்று கட்டளையிட்ட மனுஷன் இப்ப என்ன சொல்லியாரு? துரும்ப பிச்சையாரா? சூரிய செடிக்கு கீழே என்ன செய்யாரு? படுத்துச்சாரு. போதும், நான் பிரயாணப்பட்டது போதும், நான் நடந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ள. சில நேரம் நம்ம வாழ்க்கையில வல்லாக்க துடிப்பு சொல்லலாம். நான் யார்கிட்ட என்னுடைய இருதயத்தில் இருக்க பாரத்தை யார்கிட்ட சொல்லுவேன்? பாருங்க, எங்கோ பலசாலிகள் பக்கமும் திடகாத்திரம் உள்ளவர்கள் பக்கமும் ஸ்தோத்திரம் நியாயம் எடுபடும். ஸ்தோத்திரம் உண்மையான நியாயம் ஒரு இடமும் வெளிப்பட செய்யாது. ஏன்னா ஏழையா இருக்கிறதுனால. ஆனா நீ கர்த்தருக்கு முன்னால நிற்க வேண்டிய நீ பயப்படாதவில்லை. ஸ்தோத்திரம். பாருங்க, 1 ராஜாக்கள் 19:11 வாசிங்க. அப்பொழுது அவர் 19:11 நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். பர்வதத்துல மோனே மகளே எலியா, நீ ஒளிச்சு சூரஜடிக்கிட்ட கடந்து போறோம். எலும்பு எங்க வந்து நெல்லு? பர்வதம். கர்த்தருடைய பர்வத தன்னை வந்து நெல்லு. ஹalleluya, ஹalleluya. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போ. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போ. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. ஆத்துமாவை கொள்ள அடிக்க உன்னை சூழுவார்கள். ஆத்துமாவை பிடிச்சிட்டு பர்வதத்துக்கு வா. Praise the Lord. அற்புதங்களை அடையாளங்களை செய்த எலியா இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போராண்டவரே சொன்னார். அவர் அவனை பார்த்து நீ என்ன இப்படி செய்தவென்று கேட்கவே இல்லை. எலியா, நீ சூரியனை நெல்லுன்னு சொன்ன நிக்க வச்சேன். சோத்திரம் மழையை பனியை பெய்யவாதுன்னு சொன்ன, அதுபோல நடந்தது. எவ்வளவு அற்புதங்களை செய்த. ஏன் நீ இப்ப சூரிய செடிக்கு கீழே படுத்து கிடக்க? கர்த்தர் கொஸ்டின் கேட்கவே இல்லவே. கேட்டாரா? சபையை கேட்டாரா? மனுஷங்கப்பா, தெய்வம் கேட்க மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க. கேட்கல. நீ ஏன் இப்படி செய்தா? கேட்கல. சோத்திரம் கேட்கவில்லை. நீ ஸ்தோத்திரம் ஒரு பெண்ணுக்கு யார் பயந்த? எலியா ஆகாப்புக்கு பயனில்ல. நீ ஒரு பொண்ணுக்கு பயந்த. இயேசு கேட்கவில்லை. ஆமென், ஆமென். யார் இப்படி ஓடி வந்த? இயேசு கேட்கவில்லை. யார் சாக போறேன்னு சொன்ன? யார் சாக ஆசைப்பட்ட? இயேசு கேட்கவில்லை. ஆமென். பின்னும் மாறி போன ஊழியத்தை விட்டு ஓடிட்டியா? நான் தந்த பெரிய ஊழியத்தை விட்டு ஓடிட்டியா? அவர் கேட்கவே இல்லை. கேட்கவே மாட்டார். சபை அவர் கேட்க மாட்டார். கள்ளனாயிலும் நான் நீ வெச்சவில்லையல்லோ, கள்ளனை கரச்செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா, கள்ளனை கரச்செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. அவர் கேட்கவே மாட்டார். நீ ஏன் இப்படி பண்ணுன? எதனால செய்த? கேட்க மாட்டார். அவர் ஒண்ணு சொல்லுவார். அவர் சொன்னது என்ன? மறுபடியும் என் முன் வந்து நில்லு. பர்வதத்துக்கு முன்னால வந்து நில்லு. வாசிங்க 1 ராஜாக்கள் 19
16வது வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசியாக தேவன் என்ன செய்தார்? அவனை அபிஷேகம் பண்ணினார். 17 வாசிங்க. ஒரு அபிஷேகம் பெற்றவனாக, யுத்த வீரனாக, விக்கிரகங்களை தவிடுபடி ஆக்குறவனாக யெகூ அவன்கிட்ட இருந்த அபிஷேகம். அவன் கொண்டு போடுகிறதை மீதியை யாரு கொள்ளுவா? எலிஷா. கர்த்தருக்கு முன்ன நின்னா சபையில நீ விட்டுதலை ஆராதிச்ச சத்ருவ கட்ட உடைச்சியானாலும் நீ வீட்டுல போய் ஆராதிக்கும் போது சத்ருவ கட்டு உடையும். ஆமென். சபையில தொட்ட தேவன், சபையில தொட்ட தேவன், சபையில பிடிச்ச தேவன் ஊழியக்காரனை அழிப்பதற்கும் சோத்திரம் துன்பப்படுத்தி சோத்திர நெருமத்தை வாங்கின சபையில தொட்ட தேவன் அவருக்கு கை சிருஷ்டி மனுஷனை பிடிச்ச நிறைய நேரம் ஆகுமா? ஆகாது. பயராத தேவனை ஆராதிக்கிற நீ தேவனுக்கு முன்னால் என்ன செய்கிறாய்? நிற்கிறாய். 18 வாசிங்க. ஆமென். நீ ஒருத்தன் யோசிக்காத. 7000 பேர் எங்க இருக்கா? மீதியாக இருக்கிறார். நீ கர்த்தருக்கு முன்பாக உனக்கு ஒரு ஊழியம் இன்னும் இருக்கிறது என்று கர்த்தர் எலியாவை மறுபடியும் கூப்பிட்டார். கர்த்தருக்கு முன்பாக உனக்கு ஒரு அபிஷேகம் இன்னும் இருக்கிறது. நீ பெற்ற அபிஷேகத்தை இழந்தேன்னு சொல்லாண்டா, அழிந்து போச்சுன்னு சொல்லாண்டா, இருக்குது. சோத்திரம். ஒரு கர்த்தருக்கு முன்பாக இன்னும் உன் வாயின் வார்த்தையை ஆமென் அதிகாரம் எடுத்துவார். சபை, ஒரு நாள் கர்த்தர் நீ சொன்ன வார்த்தையின்படி தேவன் உனக்கு நடப்பித்து காண்பித்தார். உண்மை சொன்னவங்க அபிஷேகம் பெற்ற நாளிலே, அனலா இருந்த நாளிலே நீ பேசின வார்த்தை நடந்தது. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்தது. அந்த மறுபடியும் புதுப்பிப்பேன் சொன்னார் எலியாவை பார்த்து. உன் வார்த்தையை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். உன்னுடைய வார்த்தையை கர்த்தர் இன்னும் அங்கீகரிப்பார். விழுந்து போயிட்டே எலியாவை போல செடிக்கல படுத்துட்டே சாக விரும்புகிறனே, சோத்திர போத ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறனே. இல்ல, அப்பா மறுபடியும் நேசிக்கிறா. இழந்து போன அபிஷேகத்தை தருவார். மறுபடியும் தேவன் ஒன்றை கொண்டு வல்லமையான அபிஷேகத்திலே நிரப்புவார். விண்ணப்பத்தை மறுபடியும் கேட்பார். அற்புதங்களை தேவன் ஒன்றை கொண்டு செய்வார். உனக்குள் இருக்கிற பயத்தினாலே தேவன் மாற்றுவார். சோத்திரம். என்னை யார் பார்க்க போறா? என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, என்னுடைய சூழ்நிலை எப்படி முடியும்? பயப்படுறியா? தேவன் மறுபடியும் உன்னைப்பா. சோம்பேறி ஆகிட்டனே, சோர்ந்து போனேனே அப்படி நினைக்கிற கர்த்தர் உன்னை நடத்துவார். காரணம், உனக்காக ஒரு கூட்டம் இன்னைக்கு திறப்புல நிற்கிறது. உனக்காக இன்னைக்கு ஒரு கூட்டம் மறைமுகமாய் திறப்புல நின்று கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் ஒரு நாள் சோதரோ திறப்புல நின்றார். வாசிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கான். ஆமென். ஆமென். நமக்கு ஒரு போராட்டம் வந்தோம், ஆண்டவர் நம்மளை விட மாட்டாரு. நமக்கு ஒரு வீழ்ச்சி வந்தோம், ஆண்டவர் விட மாட்டாரு. நமக்கு ஒரு தோல்வி வந்தாலும் கர்த்தர் விட்டு விட மாட்டாரு. நமக்கு ஒரு சோர்வு வந்தா விட மாட்டாரு. பின்மாற்றம் வந்து விட மாட்டாரு. ஜெபக்குறை வந்து விட மாட்டாரு. அபிஷேகம் இழந்து போனேன்னு விட மாட்டாரு. இன்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்னாய் நின்று கொண்டு அழிப்பீரோ? 5 நீதிமான் இருந்தா அழிப்பீரோ? 2 நீதிமான் இருந்தா அழிப்பீரோ? திறப்புல தேவ பிள்ளைகளை நிறுத்தி கர்த்தர் பேசிக்கொண்டு கடந்த நாளில கர்த்தர் பேசும்போது ஒரு வார்த்தை, ஊழியக்காரி ஆசிரியரை பார்த்து கேட்ட வார்த்தை, உன் சபையிலே ஒரு திராட்சை தோட்டம், திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரம், அத்தி மரத்தின் கனியை புசிக்க தேவன்
வந்தான். ஆனா அத்தி மரத்தில் கனி இல்லை. கனி இல்லாத மரம் வெட்டுண்டு போட வேண்டும், அக்கினியில் போட வேண்டும் என்றிருந்தான். ஆனா அந்த சோத்திர எஜமான் வந்தான், தோட்டக்காரன் வந்தான். அவன் சொன்ன, ஐயா இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், நான் கொத்தி இலை போடுகிறேன், இனி கனி கொடுப்புமா என்று பார்ப்போம் என்று நீ இந்த சபைக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று இந்த சபை மத்தியில் ஆவியானவர் பேசினார். சபையே, நீ கனி கொடுக்கல, நீ பின்மாறி போன, நீ தேவனை விட்டு ஓடுன, நீ ஜெபிக்கல, சபையில் ஐக்கியம் இல்ல, அன்பில்ல என்று எஜமான் ஒரு நாள் விட மாட்டார். அவர் இன்னும் கொத்தி கரை போட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு விஷயம் கூட அப்பா வெட்டாதுங்க, ஒரு விஷயம் கூட வெட்டாதுங்கப்பா, அடுத்த வருஷம் கனி கொடுங்கப்பா, வெட்டாதுங்கப்பா. ஆமே, பரிந்து பேசுகிறதுனால் இன்னும் நீ திராட்சை தோட்டத்தில் நிலை நிற்கிறாய். இல்லாவிட்டால் அன்றே கர்த்தர் உன்னை வெட்டி இருப்பார். ஆமே, ஹalleluya. சபை அல்லேலூயா. கர்த்தர் நல்லது. ஆதியாகமம் 18:21 வாசிங்க. நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் பூக்களை பெறுகிறேன், அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். பார்க்க தேவன் நினைக்கிறார். மனுஷன் உதவியை வாங்குவா போயிட்டே இருப்பான். ஆனா ஸ்தோத்திரம், என் தேவன் உன்னை எப்பவும் பார்த்துட்டே இருக்கிறார். ஹalleluya சொல்லுங்க. அந்த சோதோம் குமார இடத்துலயும் தேவன் பார்ப்பதற்கு வந்தார். நீ வேலைக்கு போனாலும் அப்பா உனக்கு கூட தான் வராரு பார்க்க. சோத்ர, நீ பிராதிகளை போனாலும் கர்த்தர் உனக்கு கூட தான் வராரு பார்க்க. சோத்ர, நீ படுத்து உறங்கினாலும் உனக்கு கூட தான் வராரு. சோத்ர, ஆராதனைக்கு வராரு. அடுத்த வீட்டு அக்காட்ட போய் பேசிட்டு இருக்கும் போது அப்பா பார்க்கதான் செய்யாரு. அவன் நீ வந்து தெய்வத்துக்காக திரும்பி வாழலாம், கொண்டாட முடியும். ஆனா இனி வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்ததையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான். ஆமென் சொல்ல சபையே. 18 வாசிங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேன். யார் தெரியுமா? ஆண்டவருக்கு முன்னாக நிற்கிற ஆபிரகாம். உனக்கு வாழ்க்கையில விசுவாசிய, உங்க வாழ்க்கையில, எனக்கு வாழ்க்கையில தேவன் செய்ய போறத முன்னமா நமக்கு எச்சரிப்பு தருவார், காட்டி தருவார். ஆமென் சொல்லு சபையே. நீ உண்மையா தேவனுக்கு முன்னால் நிற்கிற ஒரு தேவ பிள்ளையானா உன்னுடைய வீட்டுல இப்படி நடக்கிறது. ஏன்னா ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டார்? மறைக்க மாட்டார். கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லலாம், தரிசனத்தின் மூலமா சொல்லலாம், சொப்பனத்தின் மூலமாய் சொல்லலாம், செய்தியின் மூலமாய் சொல்லலாம், ஆவியில ஏவி சொல்லலாம். கர்த்தர் உனக்கு வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் பிள்ளையோட வாழ்க்கையில நடக்க போறாங்க. ஆமென். நம்மிடத்தில் சொல்லாமல் ஒரு கதையும் நம் குடும்பத்தில் ஆவியானவர் நடத்த மாட்டார். நாம் கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிற்கிறோமா என்று ஒரு கேள்வி மாத்திரம் கேட்டு பாருங்க உங்க உள்ளத்துல. ஆண்டவர், நான் உங்க முன்ன நிக்கிறேன், ஆண்டவரே நான் எங்க முன்ன நிக்கிறேனா என்று. நாம் தேவனுக்கு முன்பாக இருந்தா, ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரா இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்குள்ள நடக்க போறதை, குடும்பத்தில் நடக்க போறதை, சபையில் நடக்க போறதை கத்த. சில வருடங்களுக்கு முன்பாக இதே போல ஒரு ஈஸ்டர், நம்ம இதே போலதான் உபாச ஜபம் வைப்போம், சங்கிலி ஜபம் உண்டு வைப்போம். சோத்ரம், மரித்து போன தாயார் ஒரு தரிசனம் பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர்மா நம்ம சர்ச்சில போலீஸ் வந்து இப்படி நடக்குது, என்ன ஆள் இப்படி செய்யாங்க. நான் உடனே சொன்னேன், அவங்க செய்ய மாட்டாங்களேம்மா அப்படி. இல்லை எசப்பா என்ன காட்டிட்டாங்க. ஆனா ஜோ பண்ணணும். அவங்க சென்ன இடத்துல போலீஸ் வந்து கர்த்தருக்கு சொத்து. அவ்வளவு இந்த இடத்த மொத்தம் என்ன செஞ்சிச்சு, சுத்தி வந்து பார்த்தானுவா. என்ன கொடுத்திருந்து அங்க உள்ளுக்கு ஒரே அடி, ஒண்ணுக்கு அடி அப்படின்னு. பார்த்தீங்களா, தேவன் நடக்க போறது முன் குறித்து காட்டுறார். அநேக காரியங்களில் இந்த சபையில நடக்க போறதை ஆவியானவர் முன் குறித்து இப்பொழுதும் பேசிதான் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் விடிய காலத்தில் நின்று கொண்டே இருந்தார். விடிய காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக இந்த
இடத்திற்கு போய் ஆபிரகாம் எப்ப எழும்பினா? விடியற் காலம் எழும்பி தான் கர்த்தருக்கு முன்பாக இந்த இடத்திற்கு போய் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய். பாத்தியடா, அப்ப விடிய காலமே அவன் எழும்பி அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். ஆமென். நாம் மரித்து போகலாம், நம்முடைய கண்ணீர் மரிக்காது. நான் வடிக்கிற கண்ணீர் இன்றல்ல, நாளைக்கு அது பலன் தரும். நீ அதிகாலையில் கர்த்தருடைய சமத்திலே குடும்பத்தையோ சபையோ வைத்து அழுது பாரு, அதுக்கு பிரதிபலன் உண்டு. அவர் எப்ப போனாரு? அதிகாலை விடியற் காலத்து. 28 வாசிங்க. பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். ஆமென். எங்கெல்லாம் பார்த்தான்? திருப்பி வாசிங்க. அழிந்து போற இடத்தை திரும்பி பார்த்தான். சபே, இன்னும் ஆத்தும தாகம் இல்ல. சொந்த பிள்ளை அழிந்து போகிறது தாகம் இல்ல. சொந்த மனைவி அழிந்து போற தாகம் இல்ல. சொந்த புருஷன் அழிந்து போற தாகம் இல்ல. அவன் விடிய காலத்தில் அழிந்து போற சோதகுமாரனிடத்தில் போய் நின்னான். ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. praise the Lord. வாசிக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசித்த வசனம் யாக்கோபு 4:10 வாசிக்கும் போது அவன் தேவனுக்கு முன்பாக எப்படி நின்னா? தாழ்மை தன்னை தாழ்மை. நம்ம மனிதனு அழியுமா? அண்ணி சொல்லாதுங்க, அண்ணி ஐயோ அக்கா சொல்லாத, நான் ஒரு ரகசியத்தை சொல்லி ஐயோ அன்பான அழுகிறேயா. பாருங்க தேவப்பிள்ளை, 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 10-12 வரை வாசிக்கும் போது மனாசே கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்தார்? தன்னை தாழ்த்தினார். வாசிங்க. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். நல்லா கவனிங்க சபை. அல்லேலூயா சொல்லுங்க. நான் தாழ்மையா சபைக்கு சொல்றேன். பலிபிடத்தில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்ன குத்தி பேசவோ ஒன்ன பேசவோ எங்களுக்கு நேரம் இல்ல. தேவாவியானவர் தருகிற வார்த்தையை நீ எனக்கு எடுத்து திருந்தினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நல்லா கேளுங்க. அந்த வார்த்தை திருப்பி சத்தமா வாசி. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். உனக்கு கவனிக்க இருதயம் இல்ல. உனக்கு தேவனை கீழ்ப்படிய விருப்பம் இல்ல. தேவனுக்கு முன்னால நிற்க உனக்கு மனம் இல்ல. நீ மனுஷனுக்கு முன்பதாக நிற்க. எனக்கு கதை ஞாபகம் வருது, எப்பவும் உள்ளது. ஒரு ராஜா ஒரு நாள் உலாவ போனாரா. உலாவ போகும்போது ஒரு யூத் வாலிப பிள்ளை பிச்சை எடுத்து கொண்டிருந்ததா. அந்த பிச்சை எடுத்த பிள்ளைய உலாவன ராஜா சொன்னாரா, இந்த பிள்ளைய பிச்சை எடுக்க விடக்கூடாது. இந்த பிள்ளைய அரண்மனையில இருத்தி நீங்க நல்லா கவனிக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அரண்மனை வாழ்க்கை பிச்சை எடுத்த பிள்ளைக்கு. ஆனா அவன் நல்லா சில நாட்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தான். ஆனா அவளுக்கு ஜென்ம குணம் அவளை விட்டு வைக்கல. மறுபடியும் ராஜ அரண்மனையில கொடுக்கிற சாப்பாடை நல்லா உருட்டி ஜன்னல்ல செல்ஃப்ல டீ வச்சுட்டு பிச்சைதாமா பிச்சைதாமா பிச்சைதாமான்னு காத்து கட்டி எடுத்து சாப்பிடலாம். அப்ப அவளுக்கு ஜென்ம குணம் என்னது சொல்லுங்க? பிச்சை எடுத்து சாப்பிடும். இந்த ராஜா தெரிவிக்கப்பட்ட போது ராஜ அரண்மனையிலிருந்து துரத்தப்பட்டார். சபே, அவன் தேவ வார்த்தைக்கும் தேவனுடைய காரியத்துக்கு தாழ்த்த மனம் இல்லை. தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட விருப்பம் இல்லை. மனுஷனுக்கு அடிமையாக மனுஷனுக்கு தாழ்ந்து போகிற ஒரு சுபாவம் அவன். அடுத்த வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். பாத்தீங்களா? சபையை கரங்களை தட்டி கொண்டு வரதுனால எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. கையை கட்டி கையை தட்டுங்க ராஜா. ஒரு கையை பாருங்க. முதல் தேவனுடைய வார்த்தையை கேட்க அவனுக்கு என்ன இல்ல? விருப்பம் இல்லை. அடுத்த ஆண்டவர் என்ன கொடுத்தாரு?
சொல்றாரு? வாசி. ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து. அல்லேலூயா. நல்லா இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையில நீ குற்றம் பிடிக்கிறாய். நல்லா இருக்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு திரும்ப விருப்பம் இல்ல. இப்ப இவன் எங்க கட்டப்பட்டிருந்தான்? முச்செடியில கட்டப்பட்ட உடனே அவருக்கு உணர்வு வந்து வாசி. 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சினார். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாத்தீங்களா? முதல் தேவன் பேசும்போது இவன் என்ன செஞ்சிருக்கான்? சபையே, துணிகரம் பிடித்த சபையை ஆற்றமாவே சீக்கிரத்தில் கர்த்தரை கட்டுவார். எப்படி கட்டுவார்? வெண்கல சங்கிலினால் நெருக்கப்படுவார். எங்கெல்லாம்? முன்புறம் பின்புறம் எங்க நெருக்கப்படும் போது அப்ப கர்த்தருக்கு என்ன செய்வான்? கீழ்ப்படிந்தான். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினார். பாத்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது தாழ்த்த மனம் இருந்தா நெருக்க வேண்டுமா? இவன் சுயமா இருக்கும் போது தேவனுக்காய் தாழ்த்தி தன்னை கொடுக்கவில்லை. முச்செடியில கட்டினவரை தாழ்த்த. இவங்க பிள்ளை என்ன செய்தது? வாசிங்க. சோத்திரம் 33ஆம் அதிகாரம் 20 22 வரை வாசிங்க. மனாசே தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு அவனை அவன் வீட்டிலே அடக்கம் பண்ணினார்கள். மனாசே அடக்கம் பண்ணியாச்சு. அவன் குமாரனாகிய ஆமோன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறார். ஆமோன் ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தன் தகப்பனார் மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பாத்தீங்களா? நீ சுயமா இருக்கும்போது தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தா உன் பிள்ளை சோத்திரம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை. ஆமென் சொல்லுங்க. நீ தேவ சமூகத்துல என்ன செய்? தன்னை தாழ்த்து. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடுத்து ஒண்ண பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக ஒரு பணிவிடைக்காரன். ஆமென். பணிவிடை செய்து தன்னை தாழ்த்தணும். இவன் கர்த்தருக்கு முன்பாக நின்றவன். இப்ப நான் சொல்ல வாரது கர்த்தருக்கு முன்பாக ஒரு பணிவிடை செய்தவன் தன்னை தாழ்த்து. அவன் சிறு வயதிலே கர்த்தருடைய பணியை செய்ய கற்றுக்கொண்ட பழக்கம் உள்ளது. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு பணிய சிறு வயதிலே பணிவிடை செய்ய கற்றுக்கொண்டவர். தேவப்பிள்ளை சபையில சில பணிவிட வேலை ஒரு பாய் எடுக்கவோ தூக்கவோ ஏதாவது ஒண்ணு செய்தா சில பெற்றோருக்கு முகம் மிகவும் கருதலாகும். ஐயோ, எனக்கு பிள்ளை அங்க சபையில போய் இப்படி செய்யணுமா? அப்படி பணிவிட ஊழியம் கத்த தகன பண்ணுகிறது. யாருக்கு செய்யறதுன்னா அது கர்த்தருக்கு செய்யறது. சபையில நீ செய்கிற எந்த வேலையா இருந்தாலும் அது தேவனுக்கு செய்யற. ஆமென். நானா செய்யணும்? அவ இல்லையா? இப்ப பாப்போம். எனக்கு நமக்கு விருந்து இந்த ஆராதனை முடித்தோட 3-4 கூட்டம் கூடும். கொஞ்சம் கோஷ்டி இருக்கிற 10 எண்ணம் அதுல 10 கூட்டம் போடுவோம் பாருங்க. சோத்திரம். நான் இதுல ஒரு விசுவாசி. இன்னும் நம்ம சபையில ஒரு விருந்து. இதுக்கு நான் என்ன செய்யணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. பணிவிடை செய்கிற மனத்தாழ்மை அவர்களிடத்திலே இருக்காது. இயேசு பணிவிடை செய்தார். லூக்கா 22:27 வாசிங்க. லூக்கா 22:27. பந்தியிலிருந்து முதல் சோறு தின்னுட்டு பைப்பில் கையை கழுவிட்டு முன்ன ஓடுகிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? கட்டிக்காரன்.
முன்ன உட்காருவான், சாப்பிடுவான், போயிடும். இப்ப சொல்லுவாங்க, நான் எந்த வருஷமாத்துக்கு கொண்டு வரல. அக்கா தங்கச்சிய வீட்டுக்கு போகும்போது பேக்கா என்ன செய்ய துணி போ என்னை விருந்துன்னு நமக்கு தெரியல. தேவனுடைய வீடுதானே, கர்த்தருடைய வீடுதானே, நீ எப்படி உன் மனப்பக்குவம் இருக்குன்னு பாரு. நல்ல இயேசு பாத்தீங்களா? இயேசு அவர்கள் நடுவில் எப்படி இருந்தாரா? பணிவிடைக்காரனை போல. இயேசுவை விட பெரியவர்கள் அல்லேலூயா. மெதுவாட்டா சொன்னீங்க, நான் சென்னையில் கேட்டுடா. இயேசுவை விட பெரியவர்கள் அல்லேலூயா. யாரும் இல்லையா? அப்ப நம்ம பணிவிடை செய்யாத ஒழிச்ச கூடாது. பணிவிடை செய்கிறவரை கர்த்தர் கனம் பண்ணுவா. ஒரு பிள்ளைய அறமுறை சபையில வேலை செய்ய கர்த்தர் கனம் பண்ணுவா. உனக்கு முடிந்த அளவுல சிலவங்க பார்த்து நின்றுட்டு கிசுகிசுன்னு செய்யவுக்கா, செய்யவுக்கமா செய்வாங்க. கரிபாத்திரமோ வேற ஏதோ கிளம்பணும்டா பையன் அப்பதான் ஒரு பைக்க சாப்பிட்டது. குழந்தைய முந்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், கல்யாண வீட்டுல போன தாய்க்கு வயிறு பசிச்சா பிள்ளைய குழுவாங்க. என்னதும் எனக்கு தெரியாது. சோதரம் பிள்ளை அழுத உடனே ஐயோ அந்த தாய் பிள்ளை அழுது விடுங்க, அந்த குழந்தையா சோறுதுன்னும். இது போல புருஷனை போய் உள்ளிட்டு மாறிடுவோம். புருஷன் ஒத்த வேலை நின்று பைக் அடிச்சுட்டு வரையா வாரியா வரையா பாரு, நீ கர்த்தரை கனவீன பண்ணுகிறாய். நீ சபைக்கோ ஊழியக்காரனுக்கோ அல்ல, இயேசு கூடி இருந்தவர்கள் நடுவில் பணிவிடை செய்தார். ஆமென் சொல்லுங்க சபையே. ஹalleluya. ஆமென் ஆமென். சொன்ன உடனே சொந்த காரியத்துக்காக போறது போல, ஆளை வெட்ட ஒரு ஆளு தலைய குதிச்சுட்டு போறது போல, என்னது அவைய சொல்லட்டு நமக்கு நீ வாரியா பெய்வா, உனக்கு ஒரு பங்கு உண்டு, உனக்கு ஒரு பங்கு உண்டு. பணிவிடை செய்கிறவரை கர்த்தர் கனம் பண்ணுறதை நான் சொல்லித்தரேன். பிள்ளையா துறப்ப தூக்கவை, சபை தொடச்சவை, பாத்திரங்கள் அவையா அவை இருக்கா இல்லையா, அவைய இருக்கிற இல்ல செய்யட்டே. உனக்கு தேவன் பணிவிடை செய்தா தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், கனம் பண்ணார். அந்த கனத்தை அவளுக்கு கொடுப்பியா? கொடுப்பீங்களா? யாராவது கவர்மெண்ட் ஜாப் வருது, அவளுக்கு கொடுப்பீங்களா? போற வழியில வந்து யாக்கா பொன்னாட்டு கலந்துக்கிட்டது கொடுப்பீங்களா? அவளுக்கு கொடுக்க மாட்டோம். அவனுங்க கொடுக்க மாட்டோம், அவளுங்க கொடுக்க மாட்டோம். சபையை இயேசு பணிவிடை செய்தா. ஆமென் சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. தூதனுக்கு என்ன இருக்குது? அதிகாரம். கரங்களை தட்டி அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம். நல்ல உறக்கத்தை சாசு கொண்டுடிய நிறைய இருக்கு. நல்ல கவனிங்க. நீங்க சபையில இருந்து தூங்குனா உங்க சந்ததி எத்தனை வருஷம் சுத்தம்? 400 வருஷமா? 40 வருஷமா? எத்தனை வருஷம் சுத்தம்? 40 வருஷம். சுத்த விடாத, சபையில தூங்காத, ஆபிரகாம் தூங்குறனால வந்த விளைவாராகும், செவரை இடிச்சாத, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை வருஷம் தூக்குச்சு? ஆமா, கீழ்ப்படியில தூக்கம் வந்தது. தூக்கத்தினால என்ன வந்தது? வாசிங்க. இப்போ ஒரு தூதனுக்கு அதிகாரம் இருக்கிறதா? அடுத்து நல்ல கவனிங்க. ஒரு தூதனுக்கு என்ன இருக்கிறது? முதல் அதிகாரம் இருக்கிறது. இரண்டாவது தூதனுக்கு என்ன இருக்கிறது? அவன் வரும்போது அந்த மகிமை பூமி எங்க பிரகாசிக்க பண்ணுகிறது. ரெண்டு. அடுத்து இந்த 2 அதிகாரம் உள்ள தூதன் பணிவிடை செய்தார். முதல் இயேசு பணிவிடை செய்தார். சபை கேக்குதா? இரண்டாவது இயேசுடைய தூதன் செய்தார். அதிகாரம் உள்ளவன் பூமி எங்கும் வாசிங்க. வாசிங்க. ரட்சிப்பை சுகந்தரிக்க போகிறவனின் நிமித்தமாக பாருங்க, ஊழியம் செய்யும்படிக்கு தூதர்களை தேவன் நமக்கு பணிவிடை
ஒரு இடம் அர்ஜென்டா போகணும், நாங்க பெரிய தீரும் சபையில ஒரு வேலை 9 தடவை போன் பண்ணோம், இன்னும் 2 தடவை கூட போன் பண்ணட்டும், சொல்லாங்க வை இருக்கட்டும், அங்க உட்கார வை. நீ ஊழியக்காரனை கனம் பண்ணுதியா? நீ செய்யற வேலை ஊழியக்காரனுக்கு அல்ல, நீ செய்யற பணிவிட வேலை தேவனுக்கு. தேவன் உன்னை கனம் பண்ணுவான். இயேசு பணிவிடை செய்தார், இயேசுடைய தூதர்கள் பணிவிடை செய்தார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீ சபைக்கு பணிவிடை செய்தா கர்த்தர் உன்னை கனப்படுத்த. நான் அப்படி கனப்படுத்த 2-3 பேரை சொல்றேன், வாசிங்க, நல்ல தெளிவா கேளுங்க. பணிவிடை செய்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை சொல்லுவேன். அப்ப சபைக்கு பணிவிடை செய்யாத ஒரே கல்லுக்கு போய் 100 கல்ல 200 கல்ல நீ தூக்குனா அதுக்கு பின்விளைவு ஒரு குறுக்கு பிடிதான். சபையில வரும்படி சாந்தோட தூக்க உட்காது சொத்திரம். ஆனா நீ உனக்கு ஃபேமிலி காட்டுறான் இல்லையா, தூக்குங்கிற என்ன செய்யலாம் நமக்கு செய்யலாம். இதை கவனிக்கிறது மனுஷன் அல்ல, கர்த்தர். ஆமென் சொல்லுங்க சபையை. வாசிங்க யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா. நல்ல கவனிங்க, மோசேக்கு பணிவிடை செய்தவன் நூனின் குமாரனாகிய யோசுவா. நான் கவனிங்க, அந்த வசனத்துல வருது நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். யாரு? யோசுவா. யாருக்கு பணிவிடை செய்தான்? மோசேக்கு. அவன் எதை விட்டு பிரியாத இருந்தான்? சபையில இவ்வளவு நேரம் என்ன வேலை? இப்ப புரியுதா? சபையில நீ எதை செய்தாலும், சபையில நீ எவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணினாலும் நீ தேவனோடு உட்கார்ந்து, நீ மனுஷனுக்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது. சில பிள்ளைகளை கத்திரிக்காய்ப்பா எடுத்து தூத்து ஒரு தூசு இல்லாத எடுத்து வச்சுட்டு போவாங்க. அவங்களோட வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. பல சாட்சியை நான் சொல்லலாம், நான் சொல்ல விரும்பல, நான் சொல்லிட்டு போற நேரம் ஆச்சு. மோசேக்கு பணிவிடை செய்த யோசுவாவுக்கு என்ன நடந்தது? மோசேக்கு பணிவிடை செய்த யோசுவாவுக்கு என்ன நடந்தது? நீ இயேசுவுக்கு பணிவிடை செய்தா உனக்கு என்ன நடக்கும்? ஊழியக்காரல பிள்ளைகள வேலை என்ன தெரியுமா? சபையில தத்துற வேலை இருக்கிறவங்க அழகா புட்டிச்சுட்டு உள்ள கிடந்து விடுவாங்க. ஆமென் சூத்திரம் சொல்லணும் இல்ல? ஆமா, பணிவிடை செய்தாதான் ஆசீர்வாதம் உண்டு, தவிர பணிவிடை செய்தாத நீ உள்ளுக்கு பூட்டி வச்சுட்டு கிடந்தா தரித்திருந்தா உன்னை பிடிக்கும். வாசிங்க. வாசித்தோம். மோசேயை கொண்டு கர்த்தர் கானானுக்குள் ஜனங்களை கொண்டு சோத்திரம் மோசேயை கொண்டு சில வாக்குத்தத்தத்தை சொன்னார். அது ஒன்று, கானானை ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பேன் என்று சொன்னார். சொன்னாரா? சொல்லுங்க சபையை. சொன்னார். பாருங்க, வாசிங்க. என்னாகும் 33:51 வாசிங்க. 51 வந்து 54 வரை. எப்படி சொல்லிருக்கீங்க? இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்கு போய் சேரும்போது அந்த குடிகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வாசிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்கிறவர்கள் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு மோசேக்கு தேவன் சொன்ன வார்த்தை. ஆனா அந்த காரியத்தை மோசே என்ன செய்ய முடியல, அனுபவிக்கவும் முடியும். ஆனா பணிவிடை செய்த யோசுவா அந்த இடத்தை அனுபவித்தார். எல்லாரும் கரங்களை தட்டி. இப்ப சபையில பணிவிட வேலை செய்யறவங்களுக்கு அது தெரியுதா? அதை எப்படி செய்? சந்தோஷமா செய். அதை எப்படி செய்? அவன்
அவன் வரையிலே இவன் வரையிலையா கேட்காத, பொருட்களை நஷ்டப்படுத்தாத, தேவனுக்கு சந்தோஷமா பணிவிடச்சு. ஆமென் சொல்லுங்க. பாருங்க 34ஆம் அதிகாரம் 1-2 வசனம் எடுத்தவங்க சத்தமா வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கானான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்க போகிறது. உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்க போகிறது. நீங்கள் கானான் தேசத்தில் சேரும்போது உங்கள் தென்புறம் சீன் வனாந்தரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓரம் மட்டும் இருக்கும் கிழக்கே இருக்கிற உப்பு கடலில் நீ இந்த ஜனத்தை கானானுக்குள் கொண்டு போவாய் என்று தேவன் மோசேக்கு சொன்ன வாக்குத்தத்தம். சபையே எல்லாரும் நிமிர்ந்து பார்த்து அல்லேலூயா. அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகள் இந்த நாட்கள்ல தனியே தந்தது உண்மை. ஆனா அதை சுதந்திரிக்கிறது உன் கடமை. ஆமென் சொல்லுங்க. கானானுக்குள் மோசே கொண்டு போவேன்னு சொன்னது கர்த்தர். ஆனா மோசே கானானுக்குள்ள போக முடியவில்லை. மோசேக்கு பணிவிடை செய்த யோசுவா கானானுக்குள் அவனுக்கு வேற எந்த உத்தியோகமும் இல்லை. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரிய மாட்டான். மோசேக்கு என்ன பணிவிடை செய்யணுமோ அதை செய்ய அவன் ஆசீர்வதிக்க. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, உங்க ஆசீர்வாத தடை என்ன? இது சிந்திக்க வேண்டியது இல்லவா? துன்மார்க்கரோ பாவியா காணியாட்சி கண்டப்புறமா காணப்பட்ட ஒன்றை தேவன் ரட்சித்து சபையில கொண்டது நாட்டுக்கு எதுக்கு? அதிகாரம் பண்ணவா? ஆட்சி பண்ணவா? சோத்திரம் நீயே நானாடு பேசவா? இல்லவே இல்ல. பணிவிடை கர்த்தருக்கு நீ செய்கிறாய். சோத்திரம் செல்லும் சபையே. பிள்ளை செய்யும் போது மூச்சு நாராத, கோபம் எடுத்தாத. கர்த்தருக்கு சோத்திரம். பிள்ளை கர்த்தருக்கு பணிவிடை செய்யட்டும். பிள்ளைங்க எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். மோசே வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ முடியவில்லை. வாக்கு கொடுத்தது உண்மை, கானானுக்கு போவாய். ஆனா அந்த வார்த்தையின்படி வாழ முடியவில்லை. தடுமாற்ற வாழ்க்கையில் வந்தது. அவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் கானானுக்கு போக முடியாததுனால 6 லட்சம் புருஷர்களை ஒருவரை தேடி மோசே 6 லட்சம் புருஷனை நடத்திட்டு வந்தாரு. அந்த கானானுக்கு போக முடியாதோட கர்த்தர் தேடியாரு. இந்த மோசேக்கு ஸ்தானத்தில் யாரை தேடினார் சபையே? அப்பதான் பணிவிடை செய்த சோத்திரம் யோசுவா முன் வந்தான். எதையெல்லாம் அனுபவிக்க மோசேயால முடியலையோ ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிட செய்தவனை ஆசீர்வதித்தார், கனம் பண்ணினார். வாசிக்க 11 யாத்திராகமம் 31:11. அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கமாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். யாத்திராகமம் 33:11. அப்படியா? ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல மோசேயோடு பேசினார். அவன் பாளையத்துக்கு திரும்பினார். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய பாலகன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இந்த பணிவிடை ஊழியம் அவனை கனம் பண்ணுச்சு, கனத்துக்குள் கொண்டு போனது. இதே யோசுவா யோர்தானை செல்லுங்க சபையே 2ஆக பிளந்தான். கானானுக்கு சோத்திரம் மோசே போக முடியல. ஆனா யோசுவா சோத்திரம் யோர்தானை 2ஆக பிளந்தான். ஏன்னா அவனுக்கு பணிவிட ஆவி மோசேட்ட இந்த கிருபா வசங்கள் இந்த யோசுவாக்குள்ள என்ன செஞ்சிச்சு? வந்துச்சு. 2வது அவன் சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து நிற்க வைத்தான். ஆமென் சொல்லுங்க. ஜனங்களை கொண்டு கானானுக்குள்ளே போனான், பங்கிட்டு கொடுத்தான். இப்ப தெரியுதா சபையில பணிவிட செய்ய உங்களுக்கு கனம்? எரியாவது சபையில முறுமுறுக்காத வேலை செய்யுங்க. சபைக்குன்னு செய்யது தேவனுக்கு. ஆசா
ஆசாரியன பிள்ளைகள் தான் வீட்டுல தங்கி இருப்போம். அது அன்னைக்கே வேதத்துல உள்ளதுதான். சோத்திரம். அது 10 வீடுல 15 வீடு வச்சாலும் அவைய தங்குவோம் சபையில். ஆமா, யோவான் தன் பணிவிடையை முதல் யார் பணிவிடை செய்தா? இயேசு. இரண்டாவது யார் செய்தா? தூதர்கள். மூணாவது யார் செய்தா? யோசு. நாலாவது பாருங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 13:25. யோவான் தன் பணிவிடை அடுத்து திருப்பி வாசிங்க. அப்ப யோவான் அதுவரை என்ன செஞ்சிருக்காரு? பணிவிடை செய்தார். யாருக்கு யோவான் பணிவிடை செய்தார்னு சொல்லுங்க பாப்போம். இயேசுவுக்கு. அல்லேலூயா. இயேசு போவாத இடத்துல யோவான் போய் ஞானஸ்தானம் கொடுப்பார். இயேசு செல்லாத இடத்துல யோவான் போய் நற்செய்தியை சொல்லுவார். ஆத்தும ஆதாயம் செய்தார். கர்த்தருக்காக பணிவிடை செய்தார். ஓட்டம் முடியும் வரை தேவனுக்கு பணிவிடை செய்த ஆத்தும ஆதாயம் செய்ய. சபையே, இன்னும் அப்பா வந்தா நல்ல அறிக்கை பண்ணி நேரத்தை திருவிருந்தெல்லாம் காலையை கையை கழுவி எடுத்துட்டோம். ஒரு ஆத்மா ஒரு வருஷத்துக்குள்ள ஆதாயப்படுத்த முடிஞ்சுச்சா? யோவான் சோத்திரம். மறுபடியும் வாசிங்க. நிறைவேற்று வரை ஓட்டம் முடியும் வரை அவன் என்ன செய்தான்? பணிவிடை கர்த்தருக்கு ஆத்ம ஆதாயம் செய்தான். பணிவிடை செய்தான். சுவிசேஷம் செய்தான். எல்லாருக்கும் அந்த கிருபை கிட்டாது. எல்லாருக்கும் மற்றவங்கள்ட்ட ஆத்ம ஆதாயம் செய்து சபைக்கு கொண்டு வர முடியாது. ஆமென். பல பல கிருபைகள் இருக்கும். ஆனா யோவானுக்கு அந்த கிருபை என்ன செஞ்சுச்சு? இயேசு பின்பு ஞானஸ்தானம் கொடுப்பது பணிவிடை. புதிய ஆத்துமாக்களை சபையில கொண்டு வரது பணிவிடை. எபிரேயர் 3:5 வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமென். சபையே, பணிவிடை செய்ய வாரேன்னு சோத்திரம் எலிய போலையோ பெருச்சாலிய போலையோ செய்யக்கூடாது. எலி எங்க குண்டெடுத்துட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். இந்த பெருச்சாலி எலி எல்லாத்தையும் வெட்டி நறுக்கிட்டு நஷ்டப்படுத்திட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். போப்பாது. உண்மை உள்ளவனாயிருந்தான். பணிவிடைக்காரன் எப்படி இருந்தா? உண்மை உள்ளவனா இருந்தான். அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறேன் என்கிற தெய்வ பயத்தோடு அவன் பணிவிடை செய்தான். ஒரு நாள் ஒரு சபையில ஒரு பிள்ளை கொஞ்சம் காசை களவாண்டு போச்சு. அப்போ அங்க உள்ள சண்டே கிளாஸ் செக்ரட்டரி பிடிச்சி வச்சுட்டு பாஸ்டர் அழைப்பு கொடுத்து தாய் தகப்பன அழைப்பு கொடுத்து வந்தாச்சு. வந்தோடன யா அப்படின்னு தகப்பன் கேட்டாரு. அப்போ பிடிச்சி வச்சிருந்தவங்க சொன்னாங்களே, இவ்வளவு காசு சர்ச்சில் இருந்து எடுத்திருக்கான் அப்படின்னு. உடனே அந்த அப்பா கேட்டுதான், நான் தசமபாகம் இந்த சர்ச்சு எவ்வளவு கொண்டு கொடுத்தேன்? என் பிள்ளை இவ்வளவு களவாண்டது பெருசா. நீ தசமபாகம் கொடுக்கிறது தெளிவா ஆவியானவர் தீர்க்க தரிசனமா பேசிக் கொண்டிருக்க. நீ கொடுப்பது கர்த்தருக்கு. குடுக்காட்டா லாஸ்ட் நீங்க கவனிச்சீங்களா? 2 நாளா கர்த்தர் சபைக்கு தவிர வேற தீர்க்க தரிசனம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் சொன்னார், என்னை வஞ்சித்தவர்களையும் என்னை சோத்திரம் இறுதி கடினம் உள்ளவர்களையும் வியாதி கொண்டு நான் கொள்ளையிடுவேன்னு நிறைய காரியத்தை பேசிட்டு அந்த வார்த்தை என்ன செஞ்சிச்சு? முடிந்து போயிடுச்சு. சபையே, நீ சபையில பணிவிட செய்வது கர்த்தருக்குன்னு நீ நினைச்சிட்டா, நீ தசமபாகம் குடிக்கிறது வேற, காணிக்க குடிக்கிறது உங்க ஆசீர்வாதத்துக்கு, அது ஒரு சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். ஆனா சபையில நான் பணிவிட செய்தேன்னு சொல்லிட்டு எதையாகிலும் கர்த்தர் பிரியமில்லாத நீ நஷ்டப்படுத்தினால் கர்த்தர் ஒரு இடத்துல